சகாயம். ஜெபமாலை அன்பித்துள்ளவர்களை தங்களுடைய கிறிஸ்துமஸ் குழந்தை உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் மிகப்பெரிய பண்டிகைகளில் ஒன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை. டிசம்பர் மாதம் வந்தாலே பல நாடுகளில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை தொடங்கி விடுவார்கள். அந்த வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு தமிழகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன. கிறிஸ்துமஸ் என்பதால் தமிழகம் முழுவதும் உள்ள தேவாலயங்கள் தற்போது மின்னொளியில் ஜொலித்து வருகின்றன. ஆட்டு தொழுவத்தில் இயேசு பிறந்ததை சித்தரிக்கும் வகையில் பெரும்பாலான தேவாலயங்களில் குடில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கிறிஸ்துமஸ் தினத்தையொட்டி கன்னியாகுமரியில் உள்ள கேட்ட வரம் தரும் கோட்டார் புனித சவேரியார் பேராலயத்தில் கூட்டு திருப்பலி மற்றும் பிரார்த்தனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு வரலாற்று சிறப்புகளை கொண்டு குமரி மாவட்டத்தின் தலைநகரான நாகர்கோவில் மாநகரின் மைய பகுதியில் ஜாதி, சமய, இனம், மொழி வேறுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களும் வந்து வழிபட்டு செல்லும் கோட்டார் புனித சவேரியார் தேவாலயத்தில் நேற்று இரவு 11:30 மணிக்கு சிறப்பு திருப்பலி பிரார்த்தனை நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிறப்பு திருப்பலியில் ஏராளமான மக்கள் குடும்பமாக வந்து கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்கள் சொல்லி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோல் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலி நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நகரின் பல்வேறு வீடுகள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கிறிஸ்துமஸ் மரங்கள் வீடுகளுக்குள் அமைக்கப்பட்டு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் சாலைகள் மற்றும் தேவாலயங்கள் முழுவதுமாக வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தன.